பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கடந்த நாளிலே நான் சொன்னேன், இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்தை தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த மாதம் முழுவதுமே நானும் என்னோடு கூட பிரசங்கிக்கிற எல்லாருமே இந்த எரேமியா 31 அதிகாரத்தில் இருந்து மட்டும்தான் வசனங்களை எடுத்து தலையங்கங்களை எடுத்து போதிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வரிசையிலே நிறைய வேத பகுதிகளை போதித்தாகிவிட்டது. அப்பதான் ஒரு நாள் தேவ சமூகத்தில் கேட்கும் போது அந்த எரேமியா 31 அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தை 17 முறை வருகிறது என்று சொல்லி, இனி தொடர்ந்து இந்த கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னேன். அதன்படி முதல் விசையாக 31 அதிகாரம் 1 வசனமும் 31 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லப்பட்டு 2 முறை கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை வைத்து பார்த்தோம். அந்த வரிசையில அந்த கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தையின் 3வது பகுதியை நாம் ஜெபத்தோடு தியானிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இந்த வசனம் தான் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை. இன்றைக்கு 3வது குறிப்பாக அதே வசனம் வருகிறது. இந்த 3வது குறிப்பிலே ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு வார்த்தையை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த அருமையான வார்த்தை எது? அந்த வசனம் சொல்லுகிறது, திருப்தியாவார்கள் என்று அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். திருப்தியாவார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. இந்த உலகத்திலே திருப்தியான மனுஷனை எங்காவது கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் கடினமான காரியம்தான். அப்படியானால் எந்த மனுஷனுமே அவ்வளவு சீக்கிரத்துல திருப்தி ஆகிவிடுவது கிடையாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சொன்னால் அது கண்டிப்பா நடக்கதான் செய்யும், அதுல சந்தேகமே கிடையாது. அந்த திருப்தி ஆவார்கள் என்கிற வார்த்தை முழு வேதாகமத்துல ஒரு இடத்துலதான் அந்த ஃபுல் சென்டென்ஸா வருது. மற்ற இடத்துல பலவிதமான வார்த்தைகள் கடந்து வருகிறது. சரி, இப்போ திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த திருப்தி எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? முதலாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். கர்த்தர் நல்லவர். இந்த ஏசாயா 53:11 பார்க்கும்போது அங்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? கர்த்தர் நல்லவர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அல்லேலூயா. இது எனக்கு ரொம்ப தொடப்படுகிற ஒரு வசனமா வார்த்தையா இருக்குத நான் பார்க்கிறேன். ஏன்னா தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அப்ப திருப்தியாக்குவார் என்று சொன்னா எல்லாரும் நினைக்கிறபடி ஆகாரத்தினால் மாத்திர திருப்தி ஆக்குகிறவர் அல்ல. ஆஸ்தி ஐஸ்வர்யம் செல்வம் கொடுக்கிறதுனால் மாத்திர திருப்தியாக்குகிறவர் அல்ல. நாம் கேட்கிறதெல்லாம் தந்து திருப்தியாக்குகிறவர் மாத்திரம் அல்ல, அதை கடந்து ஒரு திருப்தி இருக்கு பாருங்க. அந்த ஆண்டவர் என்ன செய்யறாரோ, அநேகரை நீதிமான்கள் ஆக்குவதினால் அவர் திருப்தி ஆகிறார். அல்லேலூயா.
இப்ப சொல்லுங்க, நகை கிடைச்சதுனால திருப்தி வந்ததே அது நல்ல திருப்தியா? ஓ, கடன் அடைக்கப்பட்டதே அதனால வந்த திருப்தி நல்ல திருப்தியா? இல்ல, இங்க ஆண்டவர் அநேகரை நீதிமானாய் மாற்றுகிறாரே அந்த திருப்தி நல்ல திருப்தியா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும். ஆனா ஊழியக்காரனா இருக்கிறன்னா, வசனத்தை போதிக்கிறன்னா தைரியமா சொல்ல முடியும், மற்ற எல்லா திருப்தியும் மனிதர்களுக்கு தேவைதான். ஆனா தேவன் விரும்புகிற அந்த ஆத்தும திருப்தி, அநேகரை நீதிமான்களாய் மாற்றுகிற திருப்தி. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நீங்க கேட்ட சாப்பாடு கொடுத்துட்டாரு, கேட்ட ட்ரெஸ் கொடுத்துட்டாரு, கேட்ட பணத்தை கொடுத்துட்டாரு, நீங்க கேட்டபடி கடன் எல்லாம் அடைச்சாரு, உங்களுக்கு ஏத்த நல்ல புருஷன், நல்ல மனைவி, நீங்க கேட்ட பிள்ளை எல்லாமே கொடுத்துட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு திருப்தி தான். ஆனா இதெல்லாம் இருந்தும் நீங்க பாளையத்துக்கு வெளியே இருந்தா, கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு அப்பால் இருந்தா, ஓ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தெரிந்து கொள்ளப்படாதவர்களா இருந்தா, மற்ற திருப்தியினால் என்ன நன்மை கிடைக்க போகுது? ஆனா ஒரு ஊழியக்காரனா நான் சொல்லுவேன், மற்ற எல்லா திருப்தி கிடைத்தாலும் நாம் தேவனுக்குள் நீதிமான்களாய் மாறும்போதுதான் அந்த திருப்தியானது தேவனுடைய திட்டத்திலே நிறைவடைகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் தேவனுடைய அபிஷேகத்தினால் சொல்லுகிறேன், இன்னைக்கு இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அருமையான நீதிமான்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா! அருமையான தேவனுடைய அறிவினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய அருமையான அறிவினால் நிரப்பப்பட்ட நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அதனால் இனி உங்களை காண்கிறவர்கள், இவருடைய நடக்கை மாறி இருக்கிறது, இவருடைய சுபாவம் மாறி இருக்கிறது, இவருடைய குணம் மாறி இருக்கிறது, இப்ப நல்ல மனுஷனாய் இருக்கிறார், அருமையான மனுஷியா இருக்கிறார், இப்பொழுது தெய்வீக தன்மையற்ற காணப்படுதுன்னு சொல்லி உங்களை பார்த்து மற்றவர்கள் திருப்தி அடைய போகிறார்கள். அல்லேலூயா! அதுதான் இங்கு தேவன் கொடுக்கிற அருமையான திருப்தி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அந்த நல்ல திருப்தியினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஓ கர்த்தனை, இது நீதிமான்கள் என்னும் திருப்தி, நீதிமானாய் மாற்றப்படுகிற திருப்தி உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாகும். அது நடக்கும், அது நிறைவேறும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக, தேவன் எப்படிப்பட்ட திருப்தியினால் நிரப்ப விரும்புகிறார்? ஓ கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 28:19 வாசிக்கிறேன். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாகும். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாகும். இங்கு முதல்ல இரண்டாவது ஆண்டவர் எப்படி திருப்தியாக்குறார்? நிலத்தினால் திருப்தியாக்குகிறார். இந்த நிலம் என்பது எதை குறிக்கிறது? அதுதான் வானம் பார்த்த பூமி என்பது. நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாகும். அப்போ அந்த நிலத்தை ஆண்டவர் மகிமையாய் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நிலம் என்பது என்ன? அது வானம் பார்த்து பூமி. வானம் மேலே இருக்கிறது, பூமி கீழே இருக்கிறது. பூமியானது எப்போது மேலே இருக்கிற வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. சூரிய வெளிச்சம் எப்ப வருது, சந்திர வெளிச்சம் எப்ப வருது, மழை எப்ப வருது, பனி எப்ப வருது, குளிர்வித்தல் எப்போது வருது, வெள்ளம் எப்படி வரும், எல்லாமே கீழே இருந்து பூமி பார்க்கிறது. அப்ப நிலம் என்பது வானத்தை கவனித்துக் கொண்டிருக்கு. அதே சமயத்துல இந்த நிலம் என்பது இரண்டாவதாக எதை குறிக்கிறது? வெளிப்பிரகாரத்தின் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. சிலருக்கு வீட்டுக்கு உள்ளேயே ஆசீர்வாத ஆண்டவர் வச்சிருப்பார்.
ஆனா பலருக்கும் ஆசீர்வாதத்தை வெளியில தான் கத்தர் வச்சிருப்பார். அந்த வெளியில என்பது என்ன? நீங்க எங்க தொழில் செய்ய போறீங்க, எங்க வேலை செய்ய போறீங்க, எந்த இடத்துல நீங்க உழுது விவசாயம் பண்ண போறீங்க, எந்த இடத்துல உங்க விதைய போட போறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் நீங்க திருப்தியாகத்தக்கதான நல்ல விளைச்சலினால் ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த ஆகாரத்தினால் நீங்கள் திருப்தியாகும்படி தேவன் தயை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப தேவனாகிய கர்த்தர் அந்த ஆகாரத்தினால் நம்மை திருப்தியாக்கணும் அப்படின்னாக்கா, பூமி எப்படி வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறதோ நம்முடைய கண்கள் அந்த தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 121 சொல்லுகிறது, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறது. அந்த ஒத்தாசை வருகிற கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை அனுப்புவார், அவர் உங்களுக்கு வேண்டிய தயை அனுப்புவார், அவர் உங்களுக்கு வேண்டிய சேமத்தை கொடுப்பார், அவர் உங்கள் ஆகாரத்தை நல்ல திருப்தியினால் நிரப்புவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாகும். ஆகாரத்தினால் திருப்தியாவது என்றால் என்ன? நிறைய பேர் வீட்டிலே ஆகாரம் என்கிற உணவு இருக்கதான் செய்து இல்லாமல் இல்லை. ஆனா வீட்டில தயாரிக்கப்படுகிற எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட முடிகிறதா என்றால் அதுதான் இன்றைக்கு பலருக்கு சந்தேகமாயிருக்கிறது, அநேகருக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா எதை சாப்பிட்டாலும் ஒரு பிரச்சனை. இது சுகருக்கு ஒத்துக்கல, அது உடம்புக்கு ஒத்துக்கல, அது ரத்தத்துக்கு ஒத்துக்கல, சொல்றோம் பிபிக்கு ஒத்துக்கலன்னு சொல்லி சாப்பாட்டை நிறைய ஒதுக்க வேண்டிய கட்டாயம். ஆனா எழுதி கொள்ளுங்க, உங்க சரீரம் இதுவரைக்கும் ஆகாரத்தை ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ, இதோ தேவனாகிய கர்த்தர் எரேமியா 31:14 படி சொல்றோம், நல்ல திருப்தியாக்குகிற ஆண்டவர் உங்களை நல்ல ஆகாரத்தினால் திருப்தியாக்கி நீங்கள் புசித்து இளைப்பாற தேவன் தயை செய்ய போகிறார். கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. முதலாவது உங்களை நீதிமான்களாய் மாற்றி திருப்தியாக்குகிற தேவன். இரண்டாவது நல்ல ஆகாரத்தை கொடுத்து திருப்தியாக்குகிற தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாரத்தை திருப்தியா மாற்றுகிறார் என்று சொன்னா, கர்த்தர் நல்லவர், உங்க சரீரம் நல்ல ஆரோக்கியம் அடைய போகிறது என்ற அர்த்தம். உங்க சரீரம் நல்ல புஷ்டி உள்ளதா கர்த்தர் மாற்ற போகிறார் என்ற அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மூன்றாவதாக இன்னொரு திருப்தியை குறித்து உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன். ஆண்டவர் எரேமியா 31:14 படி திருப்தியாக்குகிற தெய்வம். எதனால் திருப்தியாக்குவார்? எப்படிப்பட்ட காரியத்தினால் தேவன் திருப்தியாக்குவார் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 8:12. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்கு கொடுக்கிற மூன்றாவது அருமையான திருப்தி எது தெரியுமா? அனுதின தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவையான நீதிமான்களாய் மாற்றுகிறோம். மூன்றாவது என்ன பண்ணுகிறார்? வீட்டை கட்டி அல்ல, வீடுகளை கட்டி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகும். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல இந்த வீடு கட்டுகிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. வீடு கட்ட அநேகருக்கு ஆசை, ஆனா நிறைவேற்ற முடியல. சில வீடு கட்ட துவங்குறாங்க, ஆனா முடிக்க முடியல.
சிலர் போடுற பிளானிங் வேறையா இருக்கு, ஆனா கட்டுறது வேறையா இருக்கு. சில வீடை கட்டிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அந்த வீட்டுல குடியிருக்க முடியாம சுத்துறோம், இது நமக்கு லாய்க்கப்படாது, வாடகைக்கு விட்டுலான்னு சொல்லிட்டு அதை வாடகைக்கு விட்டுட்டு இவங்க போய் சொல்றோம் வேற வேற இடத்துல வாடகைக்கு இருப்பாங்க. இது எல்லாம் ஆசீர்வாதம் கிடையாதுங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ நல்ல ஆகாரத்தினால் திருப்தியாக்கி வீட்டை அல்ல வீடுகளை கட்டி. இங்க வீடுகளை கட்டின்னு சொன்ன உடனே நிறைய பேருடைய நினைப்பு என்ன தெரியுமா, 2 வீடு தேவை இடத்துல 4 வீட்டை ஆண்டு கொடுப்பாரு, மீத 2 வீட்டை வாடகைக்கு கொடுப்போம் என்று. நல்லா கவனிக்கணும். வீட்டை கட்டி என்று சொல்லாம அந்த உபாகமம் 8:12 வீடுகளை கட்டின்னு கத்த சொல்ல அது எதை குறிக்க தெரியுமா? முதலாவது, நீங்க வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு நேர்த்தியான அழகான தண்ணீர் வசதியுள்ள காற்றோட்டம் உள்ள நல்ல பொருட்கள் நிறைந்த ஒரு வீட்டை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். நல்ல கவனிங்க சத்தியத்தை. முதலாவது, உங்களுக்கு வசதி வாய்ப்பு நிறைந்த தண்ணீர் நிறைந்த காற்றோட்டமான வாகன வசதி நிறைந்த பொருட்களால் நிறைந்த நல்ல வீட்டை ஆண்டவர் கொடுத்து உங்களை அங்க குடியிருக்க பண்ணுவார். நீங்க அங்க மனரம்யமாக குடியிருந்து எனக்கு இப்படி ஒரு வீடு கிடைச்சதே, நான் இப்படி சொந்த வீட்டுக்கு வந்துட்டேனே, ஆண்டவர் எனக்கு குடியிருக்க வச்சாரே சொல்லி மனதார கத்திர ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் அடுத்து என்ன பண்ண தெரியுமா, உங்களோட பிள்ளைகளுக்கு வேண்டிய வீட்டை நீங்க இருக்கும் போதே உங்களை கொண்டே ஆயத்தப்படுத்தும். அதுதான் அவர் ஆகாரத்தினால் திருப்தியாக்கி வீடுகளை கட்டி குடியிருக்கும் போது. வீடுகள் என்று சொல்லப்படும் போது உங்களுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் இல்லாட்டி உங்க மருமக்கமாருக்கும் என் பேரப்பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் வீட்டை வாங்குவதற்கும் வீட்டை கட்டுவதற்கும் வீடுகளை நியமிப்பதற்குமான அந்த தயவை கொடுத்து உங்களுக்கு ஒரு அந்திம காலம் என்கிற ஒரு கடைசி நாள் வரும். அப்போ உங்க மனசாட்சி பேசும், இனி ரொம்ப இருக்க முடியாது, இனி ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு மனசாட்சி பேசும்போது உங்க நினைவுகள் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கும். யோசிக்கும் போது உங்க இருதயத்துல அழகான ஒரு மனரம்யமான திருப்தி வரும். எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன், எப்படியோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்றேன், எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேன். வளர்த்தது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு ஆளாளுக்கு நல்ல வீட்டையும் கட்டி கொடுத்தாச்சு, நல்ல வீட்டை அமைச்சு கொடுத்தாச்சு. இந்த பூமிக்கு நான் எதுக்கு வந்தனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியாச்சு. ஆண்டவரே, நீ எனக்கும் வீடு கொடுத்தது இல்லாம என் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வீடு கொடுத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு நேரத்துல 2 கையை தூக்கி ஆனந்த கண்ணீரோடு மனம் நிறைந்தவர்களாய் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போறீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலே மகிமையின் தேவனாகிய கர்த்தர் இந்த சோதரம் ஜூலை மாசம் 15ஆம் தேதியிலே கர்த்தர் சோதரம் இந்த வார்த்தையை சொல்றாரு. நீங்க உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் வரும், உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய நேரம் வரும். அப்போ பாப்பீங்க ஆண்டவர் எரேமியா 31:2வது மாசம் வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை நல்ல திருப்தியாய் மாற்றி இருக்கிற காலம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்துல ஒரு சாட்சியையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னா, இந்த மாதம் ஜூலை மாசம் இது 15ஆம் தேதி. இந்த ஜூலை 15ஆம் தேதி என்பது நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமா இருட்டோட ஜெபம் ஆரம்பித்து 1 ஆண்டு நிறைவை தொடர்ந்து 2ஆம் ஆண்டு துவக்கத்துல பெண்கள் முகாம் ஒன்றை நாம் ராமேஸ்வரத்தில் நடத்தினோம். அது இதே ஜூலை மாசம் இந்த 15ஆம் தேதியில தான். ஆண்டவருடைய கிருபையினால் பெண்களுக்கென்று சகோதரிமார்களுக்கென்று ஒரு மாபெரும் கூட்டத்தை ராமேஸ்வரத்துல நடத்தி அபிஷேகத்துல நடத்தி எல்லாருக்கும் பரிசுகளை கொடுத்து நிறைய வேதாகமங்கள் கொடுத்து விலையுறந்த பொருட்களை கொடுத்து எல்லாருக்கும் ஏசி ரூம் எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் 12-13 மெனு லிஸ்ட் உள்ள சாப்பாடு கொடுத்து அவங்க எல்லாரையும் நல்ல ஓய்வெடுக்க வச்சு கடைசியில ராமேஸ்வரம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல தீவுகளுக்கு அவங்கள சுற்றுலா கூட்டு போய் அப்படி ஜனங்கள் எல்லாரும் குதூகலப்படுத்தின நாட்கள் இந்த நாட்கள். இத நான் நினைச்சு பார்க்கும்போது
என் இருதயம் திருப்தியினால் நிரம்புகிறது. எங்கேயோ இருந்த ஒருவன் உடுத்துவதற்கு ஒரு அரைக்கால் ட்ரௌசருக்கு வழி இல்லாத ஒருவன், நல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இரவும் பகலும் கடை கடையாய் ஓடிக்கொண்டிருந்த ஒருவன், சொந்த பந்த உறவுகள் இல்லாத தனித்து விடப்பட்ட ஒருவன், அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் அழைத்து, ஓ நீ ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லி என்னை ஊழியத்தினால் திருப்தியாக்கி எனக்கு ஏற்ற அருமையும் அருமையும் செம்மையுமான நல்ல ஜனங்கள் ஆண்டு கொடுத்து லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சு அது பெண்கள் முகாம் என்று ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுத்தார். இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு பயங்கரமான திருப்தி. அப்போ இதைத்தான் நான் சொல்றேன், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னா, இன்றைக்கு மூன்றாவதாய் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை திருப்தியாக்குவேன். யாரை? இன்றைக்கு இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குவார். எதினால் திருப்தியாக்குவார்? உங்களை நீதிமான்களாய் மாற்றுவதனால் திருப்தியாக்குவார். கர்த்தர் நல்லவே, உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறதுனால் திருப்தியாக்குவார். மூன்றாவது, உங்கள் வயல் நிலம் நல்ல அறுவடை செய்கிறதுனால், விளைச்சலினால், உங்கள் வெளி காரியங்கள் ஆண்டுடைய கரத்தினாலே நல்ல திருப்தி அனுபவிக்க போகிறது. இதெல்லாம் இப்ப நான் எப்படி அந்த சோத்திரம் பெண்கள் முகாம நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றேனோ, அதே போல ஒரு நாள் வரும் தாயாரே, ஒரு நாள் வரும் சகோதரரே, நீங்க அன்னைக்கு உட்கார்ந்து யோசிப்பீங்க, நம்ம இப்படி இருந்தோமே, நம்முடைய நிலைமை அப்படி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு இவ்வளவு திருப்தியா இருக்கிறோம், மனரமியமா இருக்கிறோம், இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவே, அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவர் சொன்ன வசனம் எல்லாம் அப்படியே நிறைவேறிவிட்டது என்று சொல்லி உங்க மனசாட்சி சொல்ல நீங்க தனியா உட்கார்ந்து ஆனந்த கண்ணீரினால் அந்த தேவனுடைய பாதத்தை நினைக்க போறீங்க. அதையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்து, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அந்த ஆனந்த கண்ணீருக்கேற்ற அதுக்கேற்ற கிருபையும் அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தந்தருவா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கடைசியா ஒரு முக்கியமான திருப்தியை சோத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு முக்கியமான திருப்தி. என்ன திருப்தி? கர்த்தர் நல்லது. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஒரு வித்தியாசமான வசனத்தை காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 27:38. திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். அவர்கள் திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். ஆமென். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆண்டு சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் 276 பேரும் கடல் பயணம் போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு போன கப்பலே பாரமாயிடுச்சு. அப்ப பாக்குறாங்க, உள்ள இருக்கிற சாப்பிட்டு முடிச்சு உள்ள இருக்கிற கோதுமை மூட்டைகள், கோதுமை சாக்குகள், கோதுமை போன்ற பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி கடல்ல எரிஞ்சிட்டாங்க. அந்த எரிஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு? கப்பல் லகுவாயிடுச்சு, பாரம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 31:2 வசனத்தின்படி அவர் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இங்க சொல்லப்படுகிற கப்பல் என்பது உங்க குடும்பத்தை காண்பிக்குது. இங்க சொல்லப்படுகிற கோதுமை என்பது அன்றன்றைக்குரிய ஆசீர்வாதம், அந்த ஆகாரத்தை குறிக்குது.
அதை எரிந்து என்பது வெறுப்பதை குறிக்குது. லகு உண்டாக்குதல் என்பது தேவனுடைய தயவு குறிக்குது. அப்ப கப்பல் என்கிற உங்க குடும்பத்துல தேவையில்லாத கோதுமை, தேவையில்லாத சாக்குகள், தேவையில்லாத பொருட்கள் எது இருக்கு, தயவு செய்து தூக்கி வெளியே போட்டுங்கம்மா. சில வீட்டில் தண்ணி தொட்டியும் சாக்கடையா இருக்கு, சில வீட்டுல படுக்கிற படுக்கையும் நாற்றமா இருக்கு, சில வீட்டுல சமையல் அறையும் வீச்சமா இருக்கு, சில வீட்டுல சுத்துற பொருட்கள் அடங்கி திணிஞ்சு கிடக்குது. அவங்களுக்கு அதுல ஒரு திருப்தி. ஆனா ஒண்ணு கவனிச்சுக்கணும், தேவையில்லாத உங்களுக்கு பயன்படாத அவசியம் இல்லாததை நீங்க தூக்கி வெளியே போட்டாதான் உங்களுக்கு உங்க குடும்பம், உங்க வீடு லகு உண்டாகும். இல்லாட்டி வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், வீட்டுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும், வீட்டுக்குள்ள மனஸ்தாபமும் வருத்தமும் புலம்பலும் ஒரு தவிப்பு இருந்துட்டு இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, கப்பல் என்கிற உங்க குடும்பத்தில் இருக்கிற கோதுமை, ஐயோ இது சாப்பாட்டுக்குரியது, கோதுமை ஐயோ இது இருந்து அப்பம் சுட்டுக்கலாம், கோதுமை ஐயோ இது நல்லா அடை சுட்டுக்கலாம், அப்ப சொல்ற கோதுமை ஐயோ இது நேர்த்தியானது, கோதுமை ஐயோ இது தேவையானது. இதையே சொல்லி 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 புழு பிடிச்சதையும் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் பழையதையும் கிழிஞ்சதையும் எப்போ நீங்க எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்க? இன்னொரு காரியத்தை சொல்றேன், நான் சொல்றது தப்பா இருந்தாலும் நீங்க மன்னிக்கணும். நீங்க என்னைக்கு உங்க கப்பல்ங்கிற குடும்பத்துல வீட்டில் இருக்கிற தேவையில்லாத ஆகாத பயன்படும் ஒரு காலத்துல தேவைப்படும் நினைச்சிட்டு வச்சிருக்கிறேன் அந்த பழம் துருத்திகள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டாக்கா லகு உண்டாதுக்கு மாத்திரமல்ல, அப்பதான் நீங்க கரை சேரவே முடியும். அப்படின்னா பரலோகத்துக்கே போக முடியும். இந்த 276 பேர் பயணம் பண்ண கப்பல்ல இருந்த தேவையில்லாத கோதுமையும் சாக்கையும் மூட்டைகளையும் இலத்துக்கு வெளியே போட்டாங்க. கப்பலோட லகுவாச்சு. அடுத்து உங்க அழகாய் தப்பி கரை சேர்ந்தாங்க. நம்ம தேவராஜ்யத்துக்கு போகணும்னா கூட இந்த அழுக்கு மூட்டை, கிழிஞ்ச துணி, கந்த துணி, உடஞ்ச பொருள், பழைய பொருளை ஐயோ 20,000 வாங்கினது, அவங்க வாங்கி கொடுத்தது, இவங்க ஞாபகமா இருக்கிறது, இதையே சொல்லி 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 வீட்டை அடைச்சு வைக்காதீங்க, வீட்டை திணிச்சு வைக்காதீங்க, பழைய பொருட்கள் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க, நாற்றத்தை உண்டாக்காதீங்க, வீச்சத்தை உண்டாக்காதீங்க, ஒட்டடை உண்டாக்காதீங்க, ஓசத்திரம் அழுக்கு உண்டாக்காதீங்க. அதனாலயே அந்த தேவ பிரசன்னம் உலாவுறது கிடையாது, அதனாலயே வர வேண்டிய நன்மைகள் வர்றது கிடையாது, அதனாலயே லாபம் அனுபவிக்க வேண்டிய இடத்துல கடன் உண்டாகுது, அதனாலயே பொருளாதாரத்துல செய்யற அழிவு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது. ஆனா இந்த கோதுமையில தூக்கி வெளியே போடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு உடுத்துனீங்களா, பயன்படுத்தினீங்களா, அதுக்கு மிச்சம் இனிமே தேவையில்லை. என்னைக்கு நாம் இருக்கிற இடத்தை, இருக்கிற அறைய, இருக்கிற வீட்டை தேவையில்லாததெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நடக்கிறதுக்கு இடம் வைங்க, படுக்கிறதுக்கு இடம் வைங்க. திணிச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு வளைஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு அவசரத்தில் கையால தட்டி விட்டுக்கிட்டு போகும்போது ஒதுக்கி விட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவன் கொடுக்கிற வீட்டுடைய ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. அப்ப தேவையில்லாத கோதுமையத்துக்கு வெளியே போடுங்க, அவசியமில்லாத சாக்கத்துக்கு வெளியே போடுங்க, பனிமுட்டுகளுக்கு வெளியே போடுங்க, அதெல்லாம் கடல்ல போடுங்க. கடல்ல எது? இந்த பூமி, அதெல்லாம் பூமிக்குரியது. அங்க தூக்கி வெளியில போட்டுருங்க, பூமியில போட்டுருங்க, எங்கேயா தூக்கி எரிங்க. அப்போ பாருங்க 2 காரியம் நடக்கும். ஒண்ணு, உங்க வாழ்க்கை, உங்க வீடு, உங்க இருதயம் லகுவா மாறும். உங்க வாழ்க்கை, உங்க இருதயம், உங்க வீடு லகுவா மாறும். 2வது, நீங்க தப்பி கரை சேருவீர்கள். அதை விட்டுட்டு சுத்துறோம், இத பத்தி பாஸ்டருக்கு என்ன தெரியும், அவர் எங்கோ இருந்து சொல்றாரு, அவருக்கு அதெல்லாம் புரியாது அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க தாராளம் வச்சுக்கோங்க, உங்கள்கிட்டயே இருக்கட்டும், அதை அப்படியே இழுத்து மூடி வச்சுக்கோங்க, நல்ல கயிறு போட்டு கட்டி வைங்க. ஆனா வருத்தத்தோடு சொல்றேன், இந்த அழிந்து போகிற இந்த பொருட்களினால் இவ்வளோ காலங்கள் கடந்து வந்த நீங்க கடைசியில கரை சேர முடியாம போயிடக்கூடாது, கரையேற முடியாம போயிடக்கூடாது. அந்த கரையேறணும்னாக்கா சில நேரத்துல கப்பலையே விட வேண்டி வந்தாலும் விட்டுதான் ஆகணும்.
அப்பதான் நமக்கு ஆத்தும திருப்தி உண்டாகும். இவங்க கோதுமை மட்டும் தூக்கி போடலங்க, சாக்குகளை மட்டும் போடலங்க, பண்டங்களையும் பொசுத்துற பொருட்களையும் பனிமுட்டுக்களை மட்டும் தூக்கி போடலங்க. ஒரு நேரம் வந்தது, கப்பல் உடைஞ்சது. ஆண்டவர் சொன்னாரு, நீ கப்பல்ல நம்பாத, தண்ணியில குதி, நான் உன்னை காப்பாற்றுவேன்னாரு. எல்லாரும் பார்த்தாங்க. பவுல் சொன்னாரு, கர்த்தர் சொல்லிட்டார்ல, அப்படியே பயப்படுறீங்க, தண்ணியில குதிங்க, அவர் உங்களை காப்பாற்றுவார். பவுல் சொன்னதை நம்பி கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு 276 பேர் தண்ணியில குதிச்சாங்க. அந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தாங்க. நான் தைரியமா கிருபையை முன்னிட்டு ரொம்ப தாழ்மையா சொல்றேன். நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தம் பெற்றிருக்கலாம், ஊழியம் செய்திருக்கலாம், போதகரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம், வியாபாரம் பண்ணிருக்கலாம், தொழில் பண்ணிருக்கலாம், என்னமும் பண்ணிருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கோதுமை போல, சாக்குகளை போல, பனிமுட்டுக்களை போல, இதெல்லாம் அவசியம், மகனுக்கு தேவை, மகளுக்கு தேவை, எதிர்காலத்துக்கு தேவை, பேரப்பிள்ளை தேவைன்னு சொல்லி பழையதெல்லாம் அடுக்கி வச்சிருக்கும் போது அதுவே நீங்க கரை சேர விடாம பண்ணிடும். அப்போ நான் திருப்தி ஆகணும்னாக்கா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணும், ஆண்டவரே, ஏன் ஜீவியத்துல இருக்கிற எல்லா கோதுமை, ஏன் ஜீவியத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நான் அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. கடைசியான சொல்லி முடிக்கிறேன். வீட்டில் இருக்கிற கோதுமையையும், வீட்டில் இருக்கிற சாக்கையும், வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை மட்டும் தூக்கி போட்டா பத்தாது. ரொம்ப முக்கியமா உங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்களே வன்மம், அதை தூக்கி போடுங்க. உங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்களே கசப்பு, அதை தூக்கி போடுங்க. உங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்களா பகை, அதை தூக்கி போடுங்க. உங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்களா யாரை குறித்த ஒரு வருத்தம், அதை தூக்கி போடுங்க. தயவு செய்து உங்க இருதயமாகிய கப்பலை நல்ல லகுவாக்குங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, அப்படி லகுவாக்குனா கர்த்தர் நல்லவே, அருமையான நன்மையை காண்பீங்க. அந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க, எவ்வளவு அழகான வசனம். பொழுது விடிந்த பின்பு இந்த பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவையில்லாததை தூக்கி வெளியே போட்ட உடனே அங்க என்ன நடக்குது? அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொழுது விடியுது, அருமையான ஒரு பொழுது விடியுது. இரண்டாவது, அந்த இருந்த இடமே ஒரு சமமான இடமா. இவங்க நிக்கிறது தண்ணி, கடலுக்குள் நிக்கிறாங்க. ஆனா கண்ணுக்கு என்ன தெரியுது? சமபூமி தெரியுது. ஒண்ணு பொழுது விடியுது, 2 சமமான பூமி தெரியுது. மூணாவது, அவங்களுக்கு கர்த்தர் நல்லவே, ஒரு துறைமுகமே தென்பட்டது. இப்ப கவனிக்கணும், இந்த சோதரம் பொழுது விடுதல் என்பது என்ன? கீழ்ப்படிதலையும் மனம் திரும்புதலையும் காண்பிக்குது. சமமான கரை என்பது என்ன? ஒரு தேவன் உங்களை நடத்துகிற சத்தியத்தை காண்பிக்கிறது. அங்கு துறைமுகம் தெரியுதே, அந்த துறைமுகம் என்ன? அதுதான் நான் போய் சேரப்போகிற பரலோக ராஜ்யம். 38வது வசனத்துல அவங்க தேவையில்லாத தூக்கி வெளியே போட்டாங்க. வெளியே போட்ட உடனே இவங்களுக்கு அழகா கர்த்தர் நல்லவே, நல்ல பொழுது விடிஞ்சிருச்சு, சமமான இடம், பிரச்சனை இல்லாத, போராட்டம் இல்லாத ஒரு சமபூமி கிடைச்சிருச்சு. மூணாவது, அவங்க துறைமுகத்திலேயே நுழைஞ்சிட்டாங்க. அவங்க தேவ ராஜ்யத்திலே நுழைஞ்சிட்டாங்க. இதுதாங்க திருப்தி. இந்த பூமி கொடுக்கிற திருப்தியை விட தேவ ராஜ்யம் கொடுக்கிற திருப்தி, அது காலாகாலத்துக்கு நிலைத்திருக்கக்கூடியது. கோடாகோடி ஆண்டுக்கு நிலைத்திருக்கக்கூடியது. இந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி அவர் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்னாரே, அந்த திருப்தி நான் உங்களை நிரப்புவாராக. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசும், உங்க வீட்டை சுத்திகரிக்கும், உங்களை லகுவாக்கும்,
உங்கள் சமபூமியை காண்பிக்கும், உங்களை துறைமுகத்துக்கு நடத்தும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியம் ஒரு நாள் வீண் போகாது. நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். யாரும் மௌனமா இருக்காமல் எல்லாரும், ஆண்டவரே இன்றைக்கு நல்ல வசன ஜெபத்தை எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நல்ல தீர்க்க தரிசனங்களை நீ கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஓ, இந்த ஊழியம் எவ்வளவாய் வளருகிறது என்கிற அருமையான அறிவிப்புகளை, சாட்சியை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ரொம்ப முக்கியமா எரேமியா 31 14வது வசனத்தின்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரே, அப்படி எங்களை திருப்தியாக்க போகிறீர். நீதிமான்களா எங்களை திருப்தியாக்கும். எங்கள் கோதுமை, எங்கள் சாக்குகள், எங்கள் பழமைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிய, அதனால் விடியற் காலத்துக்குள் நுழைய எங்களுக்கு திருப்தியாக்கும். சமபூமியை காண்பித்து எங்களை திருப்தியாக்கும். துறைமுகத்துக்குள், ராஜ்யத்துக்குள் நுழைந்து உம்மை திருப்தியாய் ஆராதிக்க உதவி செய்யும் என்று சொல்லி கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்லருமையான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லி திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவரே, எதனால், யாரை, எப்படியெல்லாம் திருப்தியாக்குவேன்? அந்த திருப்தி ஒரு தேவ பிள்ளையை துறைமுகம் என்கிற சோத்திர தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற மாபெரும் சத்தியத்தை எங்கள் விளங்க காட்டினரே, நன்றி. இந்த கிறிஸ்தோட ஜெபத்துக்கு ஆரம்பத்திலே வந்து இப்போது வந்து இருக்கிற எல்லாரையும் ஊழியக்காரனாகி நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் எல்லா விதத்தினாலும் திருப்தியாக்குவார்களாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! இனிமையும் நேர்த்தியுமான பொருட்களினால், அருமையும் இனிமையுமான பொருட்களினால் நீதிமொழிகள் 24:4 பிள்ளைகளை நிறைத்தரும். இந்த நாள் முழுவதும் அபிஷேகம் இந்த கிருபை கூட இருப்பதாக தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.